ஒரு சிறுவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கழட்டி வச்ச சட்ட பாக்கெட்ல இருந்த பணத்துல இருந்து தினமும் 50 ரூபாயோ இல்ல 20 ரூபாயோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் ஸ்கூல்ல இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவான். இதே வேலையே அவன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அவன் அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுக்காம வரான். அவனுடைய நண்பர்களும் என்னடா ஆச்சு, ஏன் இன்னைக்கு உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுக்காம வந்துட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ரொம்ப சோகமா, டேய் நம்ம ஸ்கூலுக்கு வர வழியில ஒரு நாத்தம் முடிச்ச சாக்கடை ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு அவனுடைய நண்பர்களும், அட ஆமா, அந்த சாக்கடையுடைய நாத்தத்தை தாங்க முடியாம தானே நம்ம வேற ஒரு வழியில ஸ்கூலுக்கே சுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால அந்த சாக்கடை நாத்தத்து பக்கத்துல கூட நிக்க முடியலையே, எங்க அப்பா அந்த சாக்கடையில இறங்கி அந்த நாத்தத்தை தாங்கி அந்த சாக்கடையை சுத்தப்படுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா. எங்க அப்பாவும் செஞ்ச வேலையை முடிச்சிட்டு அவங்க முதலாளி கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க சொன்ன வேலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சுங்க ஐயா, ஒரு 50 ரூபாயை மட்டும் கொஞ்சம் சேர்த்து தாங்க ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எங்க அப்பாவை கொஞ்சம் கூட அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுக்காம அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி என்னென்னமோ பேசுறாரா. அவர் அந்த 50 ரூபாய்க்கு அவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்காரா. என்ன பாரு, நான் அதை ஊதாரித்தனமா வந்து செலவு பண்ணிட்டு இருக்கேன், அவருடைய கஷ்டம் என்னன்னு தெரியாமலே. அப்பதான் என் மரமண்டைக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. பெத்தவங்களுடைய வியர்வை துளிகளில் இருந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளில் இருந்துதான் நம்மளுடைய சந்தோஷமே முளைக்குதுன்றத இத்தனை நாளா நம்ம புரிஞ்சுக்காமலே இருந்துட்டு இருக்கோம்டா. இது வரைக்கும் எங்க அப்பா எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்டா, இதுக்கப்புறமாவது அவரை உயர்த்த நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன்டா அப்படின்னு சொல்றான். நண்பா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே இல்ல, பெத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்து படிங்க, அதுவே போதும். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.